பார்க்க போகிற டாபிக் வந்து கவுண்ட்டு சம்மி ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது பார்க்காதீங்க, முன்னாடி வீடியோவில் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஆனால் அதில் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஒரு கவுண்ட்டுக்கும் இல்லை கவுண்டிஃபுக்கு கொடுக்குறதுக்கு கிரிட்டீரியா வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஹாலிடேன்னு இருக்கிறதோட கவுண்ட் வரும்னா ஹாலிடேன்னு மட்டும் டைப் பண்ணியிருப்போம். இல்லைனா ஏதாவது மென்ஷன் பண்ணி 15 இருக்க நம்பர் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் சில சமயத்தில் வந்து கலரை மென்ஷன் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணிட்டு எடுக்கிறது மாதிரி இருந்தால் ஃபார்முலா அது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எக்ஸலில் தனியாக வந்து கலரை மென்ஷன் பண்ணி கவுண்டிஃப் பண்ணுற மாதிரி ஃபார்முலா கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து கலரை மென்ஷன் பண்ணி கவுண்டிஃபு சம்மிஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம நார்மலாக வந்து VBA கோட் பண்ணி மேக்ரோ மூலிமா ஈஸியாக பண்ணலாம். VBA வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் தெரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுட்டே தான் பண்ண முடியும். ஃபெமிலியராக இருந்தீங்க தான் VBA கோடில் போடலாம். ஃபெமிலியர் இல்லாமல் வெறும் எக்ஸல்லையே ஃபார்முலா வச்சு எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம். இது நான் வந்து ஒரு சின்ன டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரெஜிஸ்டர் நம்பரு, அவங்களோட மார்க்ஸை வச்சு மார்க்ஸை வந்து 40க்கு பிலோ இருக்கவங்களுக்கு வந்து ரெட்டும், 40 to 80 இருக்கவங்களுக்கு ஆரஞ்சும், 80 above இருக்கவங்களுக்கு க்ரீனும் கொடுத்து ஒரு மார்க் ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெடி பண்ணதுலேருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு கலர்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க, அதை ஒவ்வொரு கலர் இருக்கவங்களோட கவுண்ட் எவ்வளோன்னு பார்க்குறது எப்படின்னு பார்க்கலாம். எப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒவ்வொரு கலரையும் எடுத்து நம்ம இங்கே தனியாக வச்சுக்கலாம். அப்போ தான் கலர் வச்சு நம்ம எப்படி எடுத்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, அடுத்து ரெட்டு, அடுத்து க்ரீன். 3 கலர் இருக்குது. நம்ம 3 கலருக்கு தான் கவுண்ட்டு சம்மும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவுண்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த செல்லு வந்து கலர்லாம் இருக்கோ அந்த செல்லுக்கு பக்கத்து செல்லில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு செல்லில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டிஃபைன் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் போனாலும் சரி, 2007க்கு பிலோ இருக்கிற எக்ஸலில் வந்து இந்த ரைட் கிளிக் பண்ணி டிஃபைன் நேம் காட்டாது. அவங்களாம் எப்படின்னா, ஃபார்முலாஸுங்கிற டேபுக்குள்ளே போயிட்டு நேம் மேனேஜர்னு இருக்கும், அது பக்கத்தில் டிஃபைன் நேம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபைன் நேம்ங்கிறத கிளிக் பண்ணிங்க. டிஃபைன் நேம் கிளிக் பண்ணதும் நியூ நேம் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நேம் வந்து நம்ம எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். சும்மா கலர் கவுண்ட்டுன்னு சும்மா நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு இங்கே ரெஃபர் டூன்னு ஆப்ஷன் இருக்குது, கீழே வருது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அப்படியே வச்சுக்கிட்டு get.cell கெட் செல் அப்படின்னு ஒரு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 38ன்னு போட்டுருங்க. இது வந்து காமனாக இந்த கெட் செல்லுங்கிற ஃபங்க்ஷனுக்காகவே டிஃபைன் பண்ண கோடு இது 38ங்கிறது கலர் அண்ட் டெக்ஸ்ட் வந்து எடுக்கிறதுக்காக. அடுத்தது செகண்டாக இருக்கிறத வந்து நாம் சூஸ் பண்ண வேண்டியது. நம்ம சூஸ் பண்ணுறது என்னென்னா, எந்த இடத்துல இருக்கிறதோட கலர் கவுண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு நமக்கு இந்த C2ல் தான் இப்போ என்னோடய கலர் இருக்குது, அதனால் C2 சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணது என்னென்னா, அதுக்கு வந்து இந்த டாலர் சிம்பிள் போட்டிருக்கோம். டாலர் சிம்பிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு F4 3 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலாம் கூட டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் நம்மளோட நேம் வந்து டிஃபைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு கலர் கோடுக்கு எப்படி வர வைக்கிறதுனா, எந்த செல்லு இருக்கோ அந்த செல்லுக்கு செலக்ட் ஆன செல்லே ஈக்குவல் டு வச்சுட்டு நம்ம என்ன நேம் போட்டோமோ அந்த நேம் டைப் பண்ணி இங்கே ஆப்ஷன் வரும். வந்ததும் அதை கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துருங்க. என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ எல்லா செல்லுக்கும் இதையே டபுள் ட்ராப் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த செல்லோட கலர் கோடு அந்த இடத்துல வந்துடும். இப்போ நீங்கள் வந்து கவுண்டிஃபில் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு கவுண்டிஃப் ரேஞ்ச் வந்து இந்த D இருக்கிற ரேஞ்சை ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நம்மளோட கிரிட்டீரியா வந்து கலர் கோடை வச்சு நம்ம கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளும் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம் கலர் கோடுங்கிறத. அதனால் நம்ம அங்கே யூஸ் பண்ண அதே கலர் கவுண்ட்டுங்கிறத ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். அதே மாதிரி இதுக்கும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணதும் நம்மளோட கவுண்ட் வந்து 47, 23, 25ன்னு வந்துடுச்சு. இது கரெக்டாக தான் இருக்கான்னு நம்ம ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். டேட்டா போயிட்டு ஃபில்ட்ரு போட்டு ஃபில்ட்ரு போட்டு மார்க்ஸில் ஃபில்ட்ரு பை கலரில் ஆரஞ்சு மட்டும் சூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கவுண்ட் எவ்வளோதுன்னு பார்க்குறோம். கவுண்ட் வந்து நமக்கு வந்து 47 மென்ஷன் ஆயிருக்கு.
நம்மளுக்கு கரெக்டாக இங்கே 47 மென்ஷன் இருக்குது. இதே சம் எப்படி பண்ணலான்னா, அதே கலர் நான் மறுபடியும் இங்கே கீழே போகிறதுக்கு பதிலாக நான் அந்த சைடில் இருக்க கவுண்டத்தை டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு ஈக்குவல் டு சம் இஃப், நம்மளோட ரேஞ்சு வந்து இதே தான், சம்மோட ரேஞ்சு. அடுத்து நம்மளோட க்ரைட்டீரியா வந்து கலர், நம்மளால் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிற நேமு. நம்ம சம் பண்ண வேண்டிய ரேஞ்சு வந்து இங்கே இருக்கிற மார்க்ஸ். ஸோ போட்டு என்ட்ரி கொடுத்தோன்னா நம்மளோட சம் வந்துடும். இது வந்து ஃபார்மில் வச்சு போடுறது. இதுவே வந்து VBA கோடில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோஸ்க்கு எக்ஸல் வழிகாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.